எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை இப்போ காலையில் 6 மணிக்கு குளிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அதை நம்மளால் செயல்படுத்த முடியும் தானே? கரெக்டாக 6 மணிக்கு போய் ஒரு 5 நிமிஷத்துலலாம் குளிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். அதை நம்மளால் செய்ய முடியும். சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். சாப்பிட்றோம், ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றணும். ஷார்ப்பாக 8 மணிக்கு சாப்பாடு வந்து டைனிங் டேபிள் இருக்கணும்னு சொல்கிறோம். இருக்குது. 8 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம். பசி இருக்கோ இல்லையோ நம்மளால் சாப்பிட முடியும் தானே? இப்போது காலையில் வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஸ்டூல்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்துடணும். கரெக்டாக 5:45க்கு அதை செஞ்சுட்டு 5:50க்கு நீங்கள் வெளியில் வந்துடணும்னு சொல்கிறாங்க. அதை நம்மளால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ரைட். அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. சரியா? நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இயக்கங்களில் 3 வகை இருக்குது. இயல்பா நம்முடைய அதிகாரத்துக்கு இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? அடுத்து நம்முடைய இச்சைக்குட்பட்டு நடக்கக்கூடிய விஷயம். அடுத்து 2த்துக்கு நடுவுல ஓரளவுக்கு நம்ம இச்சைக்கு கட்டுப்பட்டு ஓரளவுக்கு பாடியினுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கணும். இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் பண்றது அப்படிங்கிறது இந்த நடுவுல வரும். நம்மளுடைய கண்ட்ரோலும் அதில் இருக்குது. பாடியினுடைய அந்த அனிச்சை இயக்கத்தினுடைய பங்களிப்பும் அதில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை புரிஞ்சுக்கணும். அனிச்சை இயக்கங்கள் என்பது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கும். நீங்க நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணலையோ அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கும். இது 3மே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடலில் நிகழக்கூடிய அந்த அனிச்சை இயக்கங்களில் நிகழக்கூடிய ஒரு ஒழுங்கு தான் நடுவுல இருக்கு இல்லையா? பாடியும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணும். நம்முடைய இச்சையும் அதுல வந்து ஒரு ரோல் பிளே பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா? அதை தீர்மானிக்கும். இந்த 2ம் சேர்ந்து தான் நம்ம இச்சைக்குட்பட்ட செய்யறோமா இல்லையா விஷயங்கள், அதை தீர்மானிக்கும். இது ஒரு நுட்பமான மருத்துவ புரிதல். மீண்டும் இதை புரிஞ்சுக்கலாம். நம்ம இச்சைக்கு அப்பாற்பட்டு உடலுடைய இயல்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம இச்சைக்குட்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க நாம என்ன நினைக்கிறோமோ மைண்ட்ல அதை நம்ம செய்ய முடியும். கை கால்களுடைய இயக்கங்கள், பேசுறது, பார்க்கறது, கேட்கறது. நடுவுல உடலுடைய அனிச்சை இயக்கங்களுடைய பங்களிப்பும் கொஞ்சம் இருக்கும். நம்முடைய இச்சைப்படியும் சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். இதுக்கு வந்து கழிவு நீக்கங்களை செய்வது என்பதை ஒரு பொருத்தமான உதாரணமாக சொல்லலாம். சரியா? இந்த 3த்துக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும். இந்த ஒழுங்கு எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், நம்முடைய உடலின் அனிச்சை இயக்கங்களிலிருந்து தொடங்குகிறது. இப்ப நம்முடைய உடலின் அனிச்சை இயக்கங்களில் ஏற்படக்கூடிய ஒழுங்குதான் இந்த 3 இயக்கங்களையும், முக்கியமா இந்த அடுத்த 2 இயக்கங்கள் இருக்கு இல்லையா? இதுல ஒரு ஒழுங்கமைவை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஹார்மோனல் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா தான் நடக்குது. அதாவது நம்முடைய மனம் சமநிலை தன்மையில் இருக்கும்போது, நம்முடைய உடலில் நடக்கக்கூடிய அனிச்சை இயக்கங்களில் ஒரு விதமான ஒழுங்கு இருக்கும். அந்த ஒழுங்கின் விளைவு, அந்த ஒழுங்கின் வெளிப்பாடு எங்க இம்மீடியட்டா தெரியும் அப்படின்னா, அந்த ஓரளவுக்கு பாடியினுடைய அனிச்சை இயக்கங்களும், நம்முடைய இச்சைகளும் சேர்ந்து ஒரு இயக்கங்களை பண்றாங்க இல்லையா? அதுல தெரியும். இதுதான் ஹார்மோனல் இம்பேலன்ஸினுடைய முதல் கட்ட வெளிப்பாடு. அப்ப இந்த மாரி பீப்பிளுக்கு என்ன என்ன மாரியான ஆட்டிட்யூட்ஸ் இருக்குன்னா, அவங்களுடைய கழிவு நீக்க செயல்முறைகள்ல ஒரு ஒழுங்கு அமைந்துவிடும். கழிவு நீக்க செயல்முறைகள்ல அமையக்கூடிய ஒழுங்கு என்பது மிக முக்கியமான ஆரோக்கிய நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ. இப்போ காலையில நெறைய பேர் வந்து டாய்லெட் போறாங்க. ரொம்ப நேரம் இருப்பாங்க. கஷ்டப்படுவாங்க. அதுல வந்து ஒரு கண்ட்ரோலே இருக்காது. அவங்களுக்கே அது தெரியாது. கம்ப்ளீட் எக்ஸ்கிரீஷன் இருக்காது. அது யூரின் போனாலும் சரி, ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணாலும் சரி, கழிவு நீக்க செயல்முறைகள்ல ஒரு ஒழுங்கு உருவாகும். இந்த ஒழுங்கு இல்லைனாலே நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதுனாலே நம்ம மனசுல சமநிலையற்ற தன்மை இருக்குன்னு அர்த்தம். அதாவது தியானம் அப்படிங்கிறது என்னன்னா, மனசோட மையத்துல நம்ம இருக்கிறது.
இன்னும் ஆழமா பார்த்தா மனம் 2 மனம் 1ஓட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எப்பெல்லாம் அகசூழலுக்குள்ள போறோமோ அப்பெல்லாம் என்ன நடக்கும்னா, மனம் 2க்கும் மனம் 1க்குமான ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். இதுல இப்ப எப்படின்னா ஒரு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, மீட் பண்ணிக்கிறாங்க. இதுல 2 வகை இருக்குது. ஸ்டூடெண்ட் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் டீச்சர் பதில் அளிக்கிறது ஒரு வகையான கம்யூனிகேஷன். அடுத்து டீச்சர் உன்னை டீச் பண்ணுவாங்களா இல்லையா, அது ஒரு விதமான கம்யூனிகேஷன். இது 2மே நடக்கணும். பெரும்பாலும் தியானத்தினுடைய ஆரம்ப நிலைகள்ல இந்த மனம் 2 அகசூழல்ல இருந்து மனம் 1 கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். மனம் 1 அந்த கேள்விக்கான பதில், இது சரி, இது தப்பு, இது அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். இது தியானத்தினுடைய ஆரம்ப நிலை. இன்னொரு ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா, மனம் 1 மனம் 2க்கு டீச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ டீச்சிங்கும் நடக்கணும், மனம் 2 கேள்வி கேட்டு விடையும் பெற வேண்டும். இதுதான் ஆக்சுவலி தியானத்துல நடக்கணும். இதுதான் அடுத்தடுத்த நிலைகள்ல நடக்கும். இந்த நிலைக்கு அடுத்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மையான ஹார்மோனல் பேலன்ஸ். ஹார்மோனல் பேலன்ஸ்ல 100% பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம யாருக்குமே இப்ப இருக்கிறது இல்லை. அதிகபட்ச பெர்ஃபெக்ஷனா நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் அது பெர்ஃபெக்டா இருக்கும்போது நம்முடைய உடல் வேறு விதமாக இயங்க முடியும். இப்போ பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, யோகிகள்லாம் 2 வேளை தான் சாப்பிடுவாங்க, இன்னொருத்தர்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடுவார். நம்ம யோசிப்போம், நம்ம 4 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எப்படி இருக்கீங்கலாம் ஒரு வேளை சாப்பிட்டு உயிரோட இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு. அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஹார்மோனல் பேலன்ஸ் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு வேளை உணவு தான் போதுமானதா இருக்கும். நமக்கு அது இல்லாததுனால அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்போம். சரி, இப்போ இன்டென்ஷன்ஸ் பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். மனம் 2 ஆதிக்க நிலையிலிருந்து தியானத்தை பழக ஆரம்பிக்கும் போது மனம் 2 பொறுத்த வரைக்கும் இன்டென்ஷன் 3 தான். பணம், அதிகாரம், பதவி. அதாவது பணம், அதிகாரம், பெருமை அப்படின்னு வச்சுக்கலாம். இது 2 தான் மனம் 2 பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட இன்டென்ஷனை நினைச்சுக்கும். இப்ப இது தியானத்துக்குள்ள திரும்பும்போது ஃபர்ஸ்ட் மனம் 1 இந்த இன்டென்ஷன் தப்புன்னு சொல்லிடும். இந்த இன்டென்ஷன் எல்லாமே தப்பு, இந்த இன்டென்ஷன் உனக்கு ஹாப்பியான ஒரு லைஃபை தராது, அதனால முதல்ல இந்த இன்டென்ஷன் விலகிரு அப்படின்னு சொல்லும். அதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணி இந்த மனம் 1 அதுக்கான விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ மனம் 2 கேட்கும், அப்போ என்னதான் இன்டென்ஷனே இல்லாம எப்படி வாழ்றது? அப்ப மனம் 1 டீச் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் உன்னுடைய ப்ரையாரிட்டி, உன்னுடைய இன்டென்ஷன் உன்னுடைய உடல் என்று சொல்லும். உன் பாடியை ஃபர்ஸ்ட் நீ பாரு, உன் பாடிக்கு நீ மதிப்பளிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த இன்டென்ஷன் என்னன்றது உனக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லு. ஸோ ஃபர்ஸ்ட் தியானத்தினுடைய அடிப்படை வெளிப்பாடு என்பதை உடல் ஆரோக்கியம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஹார்மோனல் பேலன்ஸ். அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் உச்சமாக இருக்க வேண்டும். அப்படி உச்சமா இருக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும்? நம்முடைய உடல்ல நடக்கக்கூடிய அனிச்சை இயக்கங்கள்ல ஒரு ஒழுங்கு இருக்கும். அனிச்சை இயக்கங்களும் நம்முடைய இச்சைக்குட்பட்ட இயக்கங்களும் சம அளவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களில் ஒரு ஒழுங்கு இருக்கும். நம்முடைய இச்சை இயக்கங்களிலும் ஒரு ஒழுங்கு இருக்கும். இந்த 3லையுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு பேரு தான் ஹார்மோனல் பேலன்ஸ். இந்த 3லையுமே பேலன்ஸ் இல்லைன்னா நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா மனம் 2 தப்பான இன்டென்ஷன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ தியானம் செய்ய 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 மனம் 2 இன்டென்ஷன்ஸ் எல்லாமே மாறும். மனம் 1 உடல் தான் ப்ரையாரிட்டின்ற ஞானத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் மனம் 2 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ தியானம் பண்றவங்க எல்லாருமே நான் எப்படி கோடீஸ்வரன் ஆகலாம், எப்படி நான் இந்த பதவி அடையலாம், எப்படி இதை அச்சீவ் பண்ணலாம், இப்படிதான் ஒரு நோக்கம் இருக்கும். ஃபர்ஸ்ட் மனம் 1 இந்த நோக்கத்தை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் நோக்கமே கிடையாது, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ கேள்வியே கேட்காத, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லும். உடலை நீ பேணிக்கொள், அதற்குரிய வழிமுறைகளை நீ செய்து கொள். அப்ப தியானத்துக்கு போகும்போது இன்டென்ஷன் எல்லாம் பிரேக் ஆகி பாடி மேல ஃபோக்கஸ் வந்துடும். அந்த ஃபோக்கஸ்ல இருந்து தான் ஹார்மோனல் பேலன்ஸ் தொடங்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் நோய், ஹார்மோனல் பேலன்ஸ் தான் நிவாரணம். ஸோ தியானத்துல ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இருந்து ஹார்மோனல் பேலன்ஸை நோக்கி நாங்கள் போறோம். அதனுடைய வெளிப்பாடு என்பது நம்முடைய இச்சைக்குட்பட்ட இயக்கங்கள்ல ஒரு ஒழுங்கு இருக்கும்.
உடலுடைய அனிச்சை இயக்கங்களும் நம்முடைய இச்சை இயக்கங்களும் சேர்ந்து நடக்கக்கூடிய செயல்கள்ல ஒரு ஒழுங்கு இருக்கும். அது என்ன மாதிரியான விஷயங்கள்னா கழிவு நீக்கங்கள், தூக்கம். கழிவு நீக்கங்கள், தூக்கம் இது ரெண்டுத்துல ஒழுங்கு வந்துட்டாலே அதுவே அதுவே நீங்க வந்து ஒரு ஹார்மோனல் பேலன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இந்த கழிவு நீக்கம், தூக்கம், ஓய்வு இதுலலாம் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய இருக்குது. பேச்சு. சில பேருக்கு பேசணும்னு நினைப்பாங்க, பேசாம இருப்பாங்க. பேசவே கூடாதுன்னு நினைப்பாங்க, பேசிடுவாங்க. இதெல்லாமே அந்த இச்சை இயக்கங்களும் பாடியினுடைய அனிச்சை இயக்கங்களும் சேர்ந்து. ஸோ இதுல வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு வரணும். அதுதான் தியானத்தினுடைய உண்மையான இன்டென்ஷன், உண்மையான நோக்கம். தியானம் அதை தான் நிறைவேற்றும். ஸோ இதெல்லாமே தியான கோட்பாடுகள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப நுட்பமான ஆழமான விஷயங்கள். இது எதுக்காக நம்ம இங்க ஷேர் பண்றோம்னா, நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம என்ன மாதிரியான விஷயம், நம்மளோட தூக்கம் எப்படி இருக்குது, அதுல நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குதா, நம்ம கழிவு நீக்கங்கள் எப்படி இருக்குது, அதுல என்ன மாதிரியான ஒழுங்குகள் இருக்குது, அதுல என்ன மாதிரியான சுகமான தன்மைகளை நம்ம அனுபவிக்கிறோம் அல்லது சுகவீனமான தன்மைகளை அனுபவிக்கிறோம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்துக்கிட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். இது இல்லை, ஸோ ஸ்டில் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த சீரமைவினுடைய அடுத்தடுத்த படிகளில் பயணிப்பது தான் ஆன்மீக பயணத்தினுடைய நோக்கம். இது இது ஃபர்ஸ்ட் நிறைவேறும். ஆனா இதெல்லாம் இல்லாம நம்ம டைரக்டா சிஎம் ஆகணும்னு நினைக்கிறது வந்து தப்பு. டைரக்டா சிஎம் ஆகுறதுன்னா ஞானம் அடைஞ்சிடணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஒளி தெரியணும், அதெல்லாம் அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஃபர்ஸ்ட் உடலுடைய ஒழுங்கு, உடலுடைய ஆரோக்கியம் தான் வந்து முதன்மையான நோக்கங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய தியான செயல்முறையை நாம் இப்போ தொடங்கலாம். கண்களை மூடி இருத்தல். புற சூழலில் இருந்து அகசூழல் திரும்பி அக உலகத்தின் மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு அதில் நிலை பெற்றிருத்தல். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுக்கங்கள் இல்லாத முற்றிலும் தளர்வான அசைவற்ற தன்மை. மூச்சின் மீது கவனம். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் கவனம். கவனத்தோடு உணர்வு. பாம் 3 செய்ய தொடங்கலாம். சாட்சி பாவனையில் நிலைத்திருக்க தொடங்க வேண்டும். ப்ராப்பரா ஷிஃப்ட் பண்ணுங்க. நம்ம என்ன செய்ய போறோம், என்ன மாதிரி நுட்பத்தை நாம செயல்படுத்த இருக்கிறோம், அந்த நுட்பம் எதற்காக என்ற தெளிவோடு நாம் சாட்சி பாவனை நிலைத்திருக்க தொடங்க வேண்டும். உடலின் நிலைகளை மாற்றுவதைப் போல மனதின் திசைகளை, மனதின் பயண திசைகளை நம்மால் மாற்ற முடியும். இப்போ நேராக நடக்கிறோம், நிற்கிறோம், ரைட்டில் திரும்புகிறோம், உட்காடுறோம், இதெல்லாம் உடலுடைய நிலைகள் நாம் செய்யக்கூடிய மாற்றம். அந்த மாதிரி மனசுலையும் நாம் இதை பண்ண போகிறோம், இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட பாம் 3 செய்ய ஆரம்பிக்கும். சாட்சி பாவனை என்பது என்ன என்ற புரிதலோடு நாம் அதை செய்ய வேண்டும்.
உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தால் அது குறித்து எந்த அதிருப்தி மற்றும் திருப்தியை வெளிப்படுத்தாமல் வெறுமனே அவைகளை பார்த்து கொண்டிருக்கும். அவைகள் உங்களை எந்த விதமான தீண்டலும் செய்துவிடக்கூடாது. பார்வை, கவனம் மட்டும்தான் அனைத்து நிகழ்வுகளோடும் நம் புறத்தில் இருக்க வேண்டும். சாட்சி பாவனையில் நிலைத்திருக்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்வீர்கள். தியானத்தில் தொடர்ந்து. நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. இன்னைக்கு நாம நினைவூட்டி கொண்ட தகவல்கள் மிகவும் முக்கியமானது. அதாவது 5 விதமான விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பசி உணர்வை சரியான தன்மையில் மதித்து அதனை சரியான தன்மையில் நிறைவேற்றுதல். தாக உணர்வை மதித்து அதனை சரியான தன்மையில் நிறைவேற்றுதல். சோர்வு உணர்வை மதித்து அதனை சரியான தன்மையில் நிறைவேற்றுதல். தூக்க உணர்வை மதித்து அதனை சரியான தன்மையில் நிறைவேற்றுதல். கழிவு நீக்க உணர்வுகளை மதித்து அதனை சரியான தன்மையில் நிறைவேற்றுதல். இப்போ பசி உணர்வை மதித்து அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த பசி உணர்வுங்கிறது உடலுடைய அனிச்சை இயக்கம். அதனை மதித்து சரியான தன்மையில் நிறைவேற்றுதல் என்பது நாம் செய்யக்கூடிய ஒரு இயக்கம். சரியா? அப்போ இதுல 2மே வருதா? அப்ப இந்த 5 விஷயங்கள் தான் நம்முடைய ஆரோக்கியத்தின் அடிப்படையா இருக்குது. இதுல உடம்பு அதனுடைய பங்களிப்பை செஞ்சிருது. ஆனா நம்ம சைடுல இருந்து செய்ய வேண்டிய நியாயமான பங்களிப்பை செய்ய முடியல. அப்படி செய்ய முடியாததுக்கு காரணம் மனம் 2னுடைய ஒரு ஆதிக்கத்தன்மை, அறியாமை தன்மை, இதெல்லாம் சொல்லலாம். இது தவறான தன்மையில இயங்கும்போது இந்த ஒரு விஷயத்த இன்னும் பெருசாக்கி விட்டுரு. இதனால ஏற்படக்கூடிய தவறுகளை இன்னும் பெருசாக்கி விட்டுரு. அப்போ தியானம் என்பது சரியாக நிகழ 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 நம்முடைய உடலில் நிகழக்கூடிய அந்த அனிச்சை இயக்கங்களில் ஒரு ஒழுங்கு இருக்கும். அந்த ஒழுங்கின் விளைவாக நம்முடைய இச்சை இயக்கங்கள்லையும் ஒழுங்கை பேணிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல், ஒரு வலிமை நமக்குள் உருவாகும். அந்த உடலுடைய அனிச்சை இயக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒழுங்கின் உச்சத்தை தான் நம்ம ஹார்மோனல் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பாடினால நமக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பாடி நமக்கு ஒரு தொந்தரவா இருக்கக்கூடாது. எதுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது? நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பாடி தொந்தரவா இருக்கக்கூடாது. தியானத்தினுடைய நோக்கம் ஆன்மீகம் என்கிற பட்சத்தில் மனம் என்ன பண்ணும்? இந்த பாடியை ஃபிக்ஸ் பண்றதுக்கான வேலைகளை தான் ஃபர்ஸ்ட் செய்யும். அதனால அனிச்சை இயக்கங்கள்ல ஒரு உச்சகட்ட ஒழுங்கு, இதன் விளைவாக அனிச்சை மற்றும் இச்சை இயக்கங்கள் சேர்ந்து நடக்கக்கூடிய இந்த 5 விஷயங்கள் நான் சொன்னேனா இல்லையா? இதுல ஒரு ஒழுங்கு ஏற்படும். பசிச்சாதான் நீங்க சாப்பிடுவீங்க. தாகம் இருந்தாதான் தண்ணி குடிப்பீங்க. தாகம் இருந்தும் தண்ணி குடிக்க தவற மாட்டேன். ஸோ இந்த பாடி கான்சியஸ் இருக்கு இல்லையா? இதுல எல்லாம் ஒழுங்கு ஏற்படும். இதெல்லாம் ஒழுங்கு ஏற்படணும். இதுதான் அடிப்படை நிலை. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. எதுக்காக இதை நம்ம வலியுறுத்துறோம் அப்படின்னா, நம்ம கவனம் இதுல தான் இருக்கணும். இதை விட்டுட்டு, அதாவது உடல் சார்ந்த டெவலப்மெண்ட்ஸை விட்டுட்டு மனம் சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கும்போது, அதில் மனம் கொள்ளும்போது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால உடல் என்பதுதான் பிரதானமா இருக்குது. தியானம் செய்ய 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 உடல்ல ஏற்படக்கூடிய இந்த முன்னேற்றங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். அது நம்மளும் அதை உணரணும். உணர்ந்து தொடர்ந்து நம்ம அந்த பயணத்துல இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அண்ட் இன்னைக்கு நைட்டு 8:30 மணிக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்குது. நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஒரு தியான வகுப்பு நடத்தினோம் மக்களுக்காக. ஸோ அவங்கள ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் இல்லையா? அப்போதானே அவங்க ப்ராக்டிஸில் இருப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த ப்ராக்டிஸ் செஷன் நடத்துகிறோம். அந்த ப்ராக்டிஸ் செஷனுக்கான மீட்டிங் ஐடி வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னு அந்த ஐடி தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும்.
ஸோ விருப்பம் உள்ளவங்க இன்னைக்கு நைட்டு 8:30 மணிக்கு அந்த செஷனில் கலந்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.